கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, செம்பியும் தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபையின் சார்பாக இந்த நாளில் உங்களை தொலைக்காட்சி சந்திப்பது மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் நம் ஆசீர்வாதமாய் பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற எவைகளோ அவைகளை செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. அன்பு தேவஜனமே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை அடையும் பொழுது காரியத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் ஆண்டவரே நான் உம்மை துதிப்பேன் என்று சொல்வது உண்மை என்றால் சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சமாதானத்தை கொடுக்கிறவர். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். காலத்திலும் எந்த நேரத்திலும், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கிறது. ஏனென்றால் தாயும் அவரே, தந்தையும் அவரே, என் தாவரும் நீரே, என் தாரகம் நீரே. எல்லாரும் கரங்களை உற்சாகமாய் பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாவரும் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாவரும் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையும் நீரே, பாதையும் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையும் நீரே, என் பாதையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. சமாதானத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் என்னிடத்தில் கற்று அடைந்து கேட்கும் கண்டிருக்கிற எவைகளோ அவைகளை செய்யும் பொழுது தேவ சமாதானம் நமக்கு உண்டாகிறது. ஏனென்றால் சமாதானம் நல்கும் நாமம் அவருடைய நாமம் மாத்திரம். இனிமை தரும் நாமம், இன்ப நாமம் என் இயேசு நாமம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? இயேசு நாமமே, இயேசு நாமமே, கிறிஸ்து இயேசு நாமமே. அந்த நாமத்தை சொல்லும் பொழுது மகிழ்ச்சி, ஆனந்தம், பேரானந்தம். கரங்களை தட்டி பாடுவோம்.
நல்கும் நாமம் இயேசு நாமமே, மனசாந்தி தரும் இனிய நாமம் இயேசு நாமமே. சமாதானம் நல்கும் நாமம் இயேசு நாமமே, மனசாந்தி தரும் இனிய நாமம் இயேசு நாமமே. இயேசு நாமமே, இயேசு நாமமே, கிறிஸ்து நாமமே. இயேசு நாமமே, இயேசு நாமமே, கிறிஸ்து நாமமே. நீரே என் சமாதானத்தின் தேவன். அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். நீ அவரை பூரணமாய் விசுவாசிப்பது உண்மை என்றால், உண்மையே நம்பிக்கொள்கிற மனதுடையவனாய் நீ அவனை பூர்ண சமாதானத்தை காத்துக் கொள்வேன் என்று சொல்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை நாம் உறுதியாய் அவரை பற்றிக் கொள்வது உண்மை என்றால், ஆண்டவரே உண்மையே நம்புகிறீர்கள் சொல்வது உண்மை என்றால் சமாதானத்தை கொடுக்கிற தேவன். அன்னை தந்தை சொந்தம் யாவும் இயேசு நாமமே, அன்னை தந்தை இன்ப நாமம் இயேசு நாமமே. அன்னை தந்தை சொந்தம் யாவும் இயேசு நாமமே, அன்னை தந்தை இன்ப நாமம் இயேசு நாமமே. இயேசு நாமமே, இயேசு நாமமே, கிறிஸ்து நாமமே. இயேசு நாமமே, இயேசு நாமமே, கிறிஸ்து நாமமே. பாவவினை போக்கும் நாமம் இயேசு நாமமே, பரலோகில் வாழ்வில் சேர்க்கும் நாமம் இயேசு நாமமே. ஆமென். பாவவினை போக்கும் நாமம் இயேசு நாமமே, பரலோக வாழ்வில் சேர்க்கும் நாமம் இயேசு நாமமே. இயேசு நாமமே, இயேசு நாமமே, கிறிஸ்து நாமமே. இயேசு நாமமே, இயேசு நாமமே, கிறிஸ்து நாமமே. பயங்கள் யாவும் போக்கும் நாமம் இயேசு நாமமே, பக்தி தன்னை வளர்க்கும் நாமம் இயேசு நாமமே. பயங்கள் யாவும் போக்கும் நாமம் இயேசு நாமமே, பக்தி தன்னை வளர்க்கும் நாமம் இயேசு நாமமே. இயேசு நாமமே, இயேசு நாமமே, கிறிஸ்து நாமமே. இயேசு நாமமே, இயேசு நாமமே, கிறிஸ்து நாமமே. உன்னும் வெள்ளி புகழும் பொருளும் இயேசு நாமமே, என் உள்ளில் வாழும் ஏக நாமம் இயேசு நாமமே. உன்னும் வெள்ளி புகழும் பொருளும் இயேசு நாமமே, என் உள்ளில் வாழும் ஏக நாமம் இயேசு நாமமே. இயேசு நாமமே, இயேசு நாமமே, கிறிஸ்து 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 நாமமே. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஜெப சிந்தனையோடு கூட கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். நீ நடக்க வேண்டிய செவ்வையான பாதை ஆண்டவனுக்கு ரட்சிப்பை கொடுத்து விட்டார். ரட்சகர் இயேசு உன்னை ரட்சித்து விட்டார். ஆனால் அதிலே நடக்கிறோமா? நம்மிடத்திலே அந்த ஆவின் கனி இருக்கிறதா? அந்த நீதிக்கேற்றதான காரியங்களை நாம் செய்கிறோமா? இன்னுமாய் வேறு விதமாய் வாழ்கிறோமா? ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அன்பு தேவ மக்களே, தொடர்ந்து தேவ செய்தியை கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். அநேகர் என்னோடு கூட தொலைபேசி வாயிலாய் உங்களுடைய நற்சாட்சிகளை பகிர்ந்து கொள்கிறீர்கள். என் தேவன் உங்களுடைய சாட்சிகளை அறிந்தவர். இன்னுமாய் வார்த்தைகள் மகிமை பெறட்டும், காரியங்கள் வாய்க்க பெறட்டும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவன் பெரியவர். அவர் செய்கின்றதான காரியங்கள் ஒன்றும் குறையற்ற காரியம் அல்ல. எல்லாவற்றையும் நிறைவு செய்கிறவர் உலகத்தின் இரட்சகராகிய என் இயேசு ஒருவரே. என் இயேசுவை பின்பற்றுங்கள். என் இயேசு உங்களோடு கூட பேசுவார், உங்களுடைய காரியங்களை நிறைவு செய்வார். பிலிப்பியர் 4 அதிகாரம்
9ஆம் வசனம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அன்பு தேவஜனமே, சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட தான் இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நாம் மாறுகின்ற சூழ்நிலையில்தான் நாம் மாற்றப்படுகிறோம். நாம் மாறுபடுகின்ற சூழ்நிலையில்தான் நாம் மாற்றப்படும். ஏன் எனக்கு வேதனை? மாறிவிட்டாய். ஏன் எனக்கு துன்பம்? மாறிவிட்டாய். ஆனால் துன்பத்திலும் ஆண்டவர் உனக்கு பொறுமையை கொடுக்கிறார், வேதனையிலும் உனக்கு ஆண்டவர் ஆறுதலை கொடுக்கிறார். அந்த சமாதானம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, ஆனால் அவரை விட்டு நாம் விலகும் பொழுது அது துன்பம் நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. வேதனையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை அறிந்திருக்கிறார். நாம் அவரை விட்டு தூரமாய் போகும்பொழுது தான் அந்த வேதனை நமக்கு வேதனையாய் தெரிகிறது. எடுத்துக்கொள்ளுங்கள், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு, பாத்தீங்களா? முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்றால் வெளிச்சம். ஆனால் அந்த வார்த்தையை கவனிங்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்கு வெளிச்சத்தை கொடுத்தார், நாம் நடக்கிறோமா? அதை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். நீ என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இவைகளாயிருக்கிற எவைகளோ அவைகளை செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். அதுதான், நீங்கள் வசனத்தை அறிந்தவர்கள், ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து விட்டார். ஆனால் நம்முடைய வழி எப்படி இருக்கிறது? நாம் எதிரே நடந்து கொண்டு இருக்கிறோம். போதருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது. இதிலே நடவுங்கள், செவ்வையான பாதை இதுவே என்று இடதுபுறம் சாய்ந்தாலும் வலதுபுறம் சாய்ந்தாலும் ஆண்டுடைய வார்த்தை நமக்குள் இருந்தால் அது மகிமைப்பட்டு கொண்டே இருக்குமாம். பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அந்த வெளிச்சம், உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்களில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு எச்சரிப்பு. ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுத்தார், அவர் நமக்கு மகிமையை கொடுத்திருக்கிறார். நாம் அதிலே நடந்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனம் சொல்கிறது, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆவியின் கனி சகலவற்றிலும் அது நீதியும் உண்மையாயிருக்கும். அதுதான் நீ நடக்க வேண்டிய செவ்வையான பாதை. ஆண்டவனுக்கு ரட்சிப்பை கொடுத்து விட்டார். இரட்சகர் இயேசு உன்னை ரட்சித்து விட்டார். ஆனால் அதிலே நடக்கிறோமா? நம்மிடத்திலே அந்த ஆவின் கனி இருக்கிறதா? அந்த நீதிக்கேற்றதான காரியங்களை நாம் செய்கிறோமா? இன்னுமாய் வேறு விதமாய் வாழ்கிறோமா? இன்னும் அநேகர் நீதி அற்ற மக்களாய் இருக்கிறார்கள். ஒருவரை கடினத்தோடு கூட பார்க்கிறார்கள். கடினத்தை அவருக்கு மேல் சுமத்திவிட்டு சந்தோஷமாய் வாழ்கிறார்கள். நல்லதல்ல. ஆண்டவனுக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு குடும்பத்தை அழித்து மறு குடும்பம் வாழ வேண்டும் என்றதான எண்ணம் நமக்கு இருக்கவே கூடாது. அது நீதியின் பாதை அல்ல. அது நீ தேவனிடத்தில் கற்றுக்கொண்டவைகள் அல்ல. நீ தேவனிடத்தில் கேட்கிற காரியம் அது அல்ல. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கக்கூடாது. பாவியின் வழியில் நிற்கக்கூடாது. பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவனுக்கு வெளிச்சத்தை கொடுத்தார், நீதியை கொடுத்து விட்டார். ஆனால் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அடுத்த வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பிரியமானது என்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு
பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அவருக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும். அவருக்கு உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். அவர் சொல்லுகின்ற வார்த்தையின்படி செவிசாய்க்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், கேட்க வேண்டும். நாம் இருக்கிறோமா? கர்த்தருக்கு நாம் நீதியை செய்கிற மக்களாய் இருக்க வேண்டும். நீதியின் கனி, நீதியின் காரியங்கள் நமக்கு என்ன? உண்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீ அவனை பூர்ண சமாதானத்தோடு நடத்துவேன் என்று சொன்னதான தேவன் நீதியின் கிரியைகளினாலே நடப்பிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? அப்பொழுதுதான் நம்முடைய காரியங்கள் அமெரிக்கையும் சுகமும் உண்டாகும். நாம் எந்த காரியத்திலே இருக்கிறோம்? நம்முடைய நீதி எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு பிரியமானது நாம் செய்கிறோமா? அடுத்த வசனம் சொல்லுகிறது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். உன்னிடத்தில் கடிந்து கொள்ளுதல் இருக்கிறதா? தேவையற்ற காரியத்திற்கு நீ இணைந்து கொண்டிருக்கிறாய். தேவையற்ற காரியத்தோடு கூட நீ பிணைக்கப்படுகிறாய். ஒருவேளை உன் பிள்ளை தவறு செய்தால் அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ள உனக்கு மனதில்லை. அந்த தவறுக்கு உறுதுணையாய் இருக்கிறாய். அன்பு தேவஜனமே, யோசித்து பாருங்கள். உனக்கென்று சொல்லப்படுகின்ற காரியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். கற்று அதிலே நிலைத்திரு. நாம் நிலை மாறுகிறோம். காரணம் நம்முடைய சுயம், நம்முடைய தேவையற்ற காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே தேவையற்ற சிந்தனை. வேதம் திட்டமாய் சொல்கிறது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். யாராயிருந்தாலும் கடிந்து கொள்ளுங்கள். கடிந்து கொள்ளுதல் அவசியமாய் இருக்கிறது. அடுத்த வசனம் சொல்கிறது, அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறது. அவலட்சணமாயிருக்கிறது. அவர்களால் செய்யப்படும் கிரியைகள் அவலட்சணமாயிருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் இதை செய்கிறார்கள். உண்மையாய் அது அவலட்சணமாயிருக்கிறது. அது தேவையற்றதான ஒழுங்கற்ற காரியங்களுக்கு இணைக்கப்படுகின்ற செயல். தேவனுக்கு பயமில்லை, தேவனுக்கு பயப்படுவதில்லை. ஆனால் தேவனுடைய காரியங்களை செய்ய வேண்டும் என்று செய்யப்படுகின்ற காரியங்கள் தேவனுடைய பார்வைக்கு அவலட்சணமாயிருக்கிறதாம். யோசித்து பாருங்கள். அன்பு தேவஜனமே, இன்றைக்கு நான் நினைக்கிறோம், ஆண்டவருக்காக இதை செய்து விட்டேன், கொடுத்து விட்டேன். அவலட்சணம் என்று சொல்கிறார். நீ செய்வதை பார்க்கலும் செய்யாதிருப்பதே நலன். ஏதோ ஆண்டவர் எல்லாவற்றும் அறிந்தவர். நீ என்னிடத்தில் கேட்டு அடைந்து, நீ என்னிடத்தில் என்ன கேட்டாய், என்ன அடைந்திருக்கிறாய், அவருக்காய் நீ என்ன செய்திருக்கிறாய்? காரியங்கள் வேண்டும் என்பது கேட்கிறோம். ஆண்டவரே, ஒரு டிமாண்ட் வைக்கிறோம், இதை எனக்கு செய்து கொடுத்தால் இதை நான் செய்கிறேன். உலகத்தின் மக்களை போல பேசி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு செய்வதற்கு முன்பாய் காரியங்களை செய்கிறோமா? ஒருவரும் ஒரு காலம் செய்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நீ கொடுத்தால் இதை செய்வேன். டிமாண்ட். நம்பப்படில் உறுதியும் காணப்படாத நிச்சயம் விசுவாசம் அல்லவா? கிறிஸ்துவம் என்பது விசுவாசம். அந்த விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்கிறோமா? இன்றைக்கு உலகத்தில் உழண்டு கொண்டிருக்கிறோம். பலவிதமான காரியத்தில் பிணைக்கப்படுகிறோம். ஆண்டவர் அதை ஏற்க மறுக்கிறார். அவலட்சணம் என்று சொல்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். யாராயிருந்தாலும் சரி, அன்பு தேவஜனமே, ஒருவேளை கடிந்து கொள்கின்ற வார்த்தையாக இருக்கலாம். நம்முடைய நிலைமை என்ன, என்னுடைய நிலைமை என்ன, பேசுகின்ற நான் எப்படிப்பட்டவன் என்பதை ஆண்டவர் என்னோடு கூட பேசும்படியாய், கேட்கின்ற உங்களோடு கூட பேசும்படியாய் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அவலட்சணமான காரியம் நமக்கு இருக்கவே கூடாது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளிரங்கமாகும். வெளிரங்கமாக்குறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. அன்பு தேவஜனமே, ஒளி அவரை போல நாம் ஒளியிலே இருக்க வேண்டும். அந்த ஒளியானது ஜாதிகளுக்குள்ளே ஒளியாயிருப்பேன், நீதியின்படி அழைத்ததால தேவன் என்னை தற்காத்து உடன்படிக்கையோடு உள்ள ஜாதிகளுக்குள்ளே ஒளியாக வைக்கிற தேவன் அல்லவா? அந்த வெளிச்சம் எனக்குள்ளே இருப்பது உண்மை என்றால் அந்த வெளிச்சம் உண்மையாய் பிரகாசிக்கப்பட வேண்டும். அந்த வெளிச்சம் உண்மையாய் மற்றவர்களுக்கு உயிர்ப்பிக்கிற
ஒரு வெளிச்சமாய் விளங்க வேண்டும். உன்னுடைய வெளிச்சம் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் உனக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு பிரகாசத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு நன்மையை கொடுத்திருக்கிறார், காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாய் செய்து கொண்டிருக்கிறார். அந்த காரியங்களை எப்படி எடுத்து கொண்டிருக்கிறாய்? நீ எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய்? தேவனுக்கு மகிமையாய் அல்லது உலகத்திற்காய் மகிமையாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறாயா? உலகம் உன்னை ஒரு நாள் மறந்துவிடும், உலகத்துடைய காரியங்கள் உன்னை மறைத்துவிடும். அதாவது தேவ அன்பு ஒரு நாளும் உன்னை மறைக்கவே மறைக்காது. அவர் மாறாத தேவன், உனக்காய் காரியங்களை செய்கிற தேவன், உனக்காய் வாழ்வளிக்கிற தேவன், உன்னை உயர்த்துகிற தேவன், என்னை உயர்த்துகிற தேவன். அடுத்த வசனம் சொல்கிறது, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்து அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். மரித்த கிறிஸ்துவோடு கூட மரித்து விட்டார் நினைக்காது, எழுந்திரு. அவர் உயிரோடு கூட எழுந்தார், ஜீவிக்கிறவர். அவர் ஜீவிக்கிற கிறிஸ்துவாய் இருக்கிறார். ஆண்டவர் திட்டவட்டமாய் சொல்லுகிறார், அவர் ஜீவிக்கிறவர், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். மரித்த கிறிஸ்துவோடு கூட இன்னுமாயிருக்கிறாயா? அடைக்கப்பட்ட கல்லறைக்குள் பார்த்து கொண்டிருக்கிறாயா? வைத்த இடம் ஒன்றுதான், ஆனால் வைத்த நபர் இல்லை. காட்சி அளிக்கிறார், இன்னும் பயம், நமக்குள்ளே பயம். அவரா என்று வீட்டுக்குள்ளே வருகிறார், பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிறார், சமாதானம் என்று சொல்கிறார். இன்னுமா ஒரு ஐயப்பாடு. ஆண்டவர் நமக்கு அநேக சமாதானங்களை சொல்லி கொண்டிருக்கிறார், ஆனால் இன்னுமாய் நமக்கு ஒரு ஐயம். ஏன்? இன்னுமாய் கிறிஸ்துவத்தில் நாம் நிலைத்திருக்கவில்லை, கிறிஸ்துவுக்குள்ளாய் காணப்படவில்லை. வாசிங்கள் அடுத்தது, ஆனபடினாலே நீ ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ஆமா, கவனமாய் நடந்து கொள்ள பாருங்கள். ஞானம் அற்றவர்களைப் போல அல்ல, ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடக்க பாருங்கள். அன்பு தேவஜனமே, நீ ஞானம் உள்ளவனாய் இருந்தால் துன்மார்க்கத்தில் நடக்க மாட்டாய், துன்மார்க்கத்தில் பிரவேசிக்க மாட்டாய், பாவிகளிடத்திலே அமர மாட்டாய். நீ ஞானம் உள்ளவனாய் நடந்து கொள். உனக்கென்று ஒரு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார், உனக்கென்று ஆண்டவர் ஒரு மகிமையை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் உனக்கென்று ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வெளிச்சத்தை செவ்வையான பாதையிலே நடக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அடுத்த வசனம் சொல்கிறது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாத நாட்களாயிருக்கிறது. காலம், இந்த காலம் பொல்லாது. நீ கர்த்தரை அண்டிக்கொள், நாட்களை பிரயோஜனப்படி. ஒருவேளை இன்னுமாய் கிறிஸ்துவினுடைய அன்பை நாம் அறிந்து கொள்ளவில்லை என்றால், கிறிஸ்துவனுடைய மகிமையை புரிந்து கொள்ளவில்லை என்றால், நாட்கள் கொடியதாக இருக்கிறது, இன்னும் கொஞ்ச காலம்தான், அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளும். அதுதான் எண்ணத்தில் கேட்டு அடைந்து. ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்கிற காரியம், எண்ணத்தில் கற்று அடைந்து கேட்டு கண்டு இவைகளாயிருக்கிற எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தை தேவன் உங்களோடு கூட இருப்பார். காலத்தை ஆதாயம் செய்து கொள்ளுங்கள், காலங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னும் கொஞ்ச காலம்தான். நாட்கள் கொடிதாய் மாறுகிறது. காலங்கள் நமக்கு எப்படி இருக்கும் என்ற சூழ்நிலை, அநேக அழிவுகள் காணப்படுகிறது, அநேக இல்லாமை காணப்படுகிறது, தட்டுப்பாடு, பஞ்சம் நாட்கள், ஒரு சில நாட்கள் நமக்கு அப்படியாய் காணப்படுகிறது. ஆனால் தேவனுடைய மகிமை, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால் நம்முடைய எண்ணங்களை ஆண்டவர் அறிந்து கொஞ்ச காலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த காலத்தை நாம் ஆதாயம் செய்து கொள்ள வேண்டும், அந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் பிரயோஜனமாய் நாம் சில நன்மையான காரியங்களை, போதும் வாழ்ந்த நாட்கள், சுயமாய் வாழ்ந்த நாட்கள் போதும். இன்று முதல் தீர்மானித்து கொள்வோம், ஆண்டவரிடத்தில் கற்றதை நாம் அடைய வேண்டும். ஆண்டவர் நமக்காய் சொல்கிற காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்காய் சொல்கிறதான காரியத்தை கேட்டு அதை காண வேண்டும். நமக்கென்று ஒரு காரியங்களை ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் அல்லவா? அதுதான் சமாதான தேவன் உங்களோடு கூட இருப்பார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆகையால் ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் தேவையற்ற அடிமைதனமான பழக்கங்கள், போதை வஸ்துக்கள், மதுமானங்கள், இதில் அடிமையாய் மாறுகிறார்கள். தேவ ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த வசனம் சொல்கிறது, சங்கீதங்களினாலும் கீர்த்தனங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயங்களில் கர்த்தரை பாடி கீர்த்தனம். அதுதான் புத்தி சொல்ல. சில நேரத்தில் பாடல் மூலியமா ரட்சிப்பு, பாடல் மூலியமாய் ரட்சிக்கப்படுகிறோம். துதித்தல் மூலியமாய் ரட்சிப்பு. யோசித்து பாருங்கள், பாடல் நம்மளை மாற்றுகிறது. அதுதான் அழகாய் வேதவசனம் சொல்லுகிறது. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடிக்கிறது. கர்த்தரை நான் காலத்திலும் சோதரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். என்ன சூழ்நிலை இருந்தாலும், வேதனையான காரியமாக இருந்தாலும் துதிக்கும் பொழுது கவலைகள் மறக்கிறது, கவலைகள் மாற்றப்படுகிறது. மற்றவர்கள் அதை கேட்கும் பொழுது அவர்கள் மனநிலைமை மாற்றப்படுகிறார்கள். அநேகர் துயரத்திலே படிந்து போக வேண்டும் நினைத்ததான சூழ்நிலையில் பாடல்கள் மாற்றப்படுகிறது. அந்த பாடல்கள் மூலமாய் இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள், பெரிய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், தோன்றப்பட்டிருக்கிறார்கள். பாடல் சந்திப்பு, பாடல் நம்ம சந்திக்கிறது. நாமும் அப்படி இருப்போமா? மற்றவர்களுக்கு மகிமையான பாடல்களை பாடுவோமா? அந்த மகிமையான பாடல்கள் மற்றவர்கள் ரட்சிக்கும்படியாய் அழைப்பு கொடுப்போமா? அழைக்கும்படியாய் செய்வோமா? அடுத்த வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரி. எல்லாவற்றுக்காகவும், துயரமா ஸ்தோத்திரம், துன்பமா ஸ்தோத்திரம், இன்பமா ஸ்தோத்திரம், மகிழ்ச்சியா, எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஆமா, தேவ பயத்தோடு. அந்த தேவ பயம்தான் தேவ பக்தி. தேவ பயத்துல இருந்தேனா நமக்கு தேவ பக்தி. ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். ஒருவரை ஒருவர் மேன்மை பாராட்டாத இருங்கள். நான் இவ்வளவு பெரிய ஆள், அவங்க இப்படி, இவங்க இப்படி, நெவர். அப்படி நினைக்காதீங்க. ஆல் ஆர் ஈக்குவல். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நாம் சுத்திகரிக்கப்பட்ட ஒரே சரீரமாக இருக்கிறோம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல சொந்த புருஷன்களுக்கு கீழ்ப்படியுங்கள். ஆம் பிரியமனே, இன்றைக்கு அநேக குடும்பங்களில் குழப்பம். கீழ்ப்படிய வேண்டும். அடுத்தது, கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கு இரட்சகருமாயிருக்கிறார். நம்முடைய சரீரத்திற்கு இரட்சகர் இயேசு ஒருவரே. அந்த ரட்சிப்பை பெற்றதான நாம் அந்த இரட்சகரே நினைப்பது உண்மை என்றால், அந்த ரட்சிப்பில் நிலைத்திருப்பது உண்மை என்றால், நீ இடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற எவைகளோ அவைகளை செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். கண்களை மூடுவோம். மகா கிருபையும் இரக்கம் தேவனே, எல்லாவற்றிலும் மேலானவர், கிருபை நிறைந்தவர், சமாதானம் நிறைந்தவர், காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். என் மக்கள் உடைய வார்த்தை தொலைக்காட்சி வாயிலாய் கேட்கிறார்கள், பார்க்கிறார்கள். ஆண்டவரே, அவருடைய எண்ணங்கள் என்ன என்று எனக்கு தெரியாது. நீர் அவர்களோடு கூட பேசியிருக்கிறீர். உம்முடைய வல்லமை வினகும்படி அநேகர் உம்முடைய வார்த்தையை கேட்டு ஜெபித்துக் கொள்ளும்படியாய் சாட்சிகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். இன்னுமாய் நீர் அவர்களை மகிமைப்படுத்தும். அவருடைய காரியங்களை நிறைவு செய்யும். பிள்ளை இல்லாத பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை தாரும். திருமணமாகாத பிள்ளைகள் திருமணம் தொழிலில் நொடிந்திருக்கிற, வியாபாரத்தில் முடக்கடிக்கப்பட்டிருக்கிற, ஆண்டவரே நஷ்டத்தை கண்டதான மக்கள் மீண்டுமா நான் எப்பொழுது வளருவேன், சமுதாயத்தில் வாழ்வேன் என்று நினைக்கிறதான மக்களை நீர் தூக்கி நிறுத்துவீராக.
அநேக மக்கள் கடினத்திலே கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய வாழ்க்கை எல்லாவற்றை மாற்றும், சமாதானத்திற்குள்ளே வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பசுராய்க்கியமும் விசேஷமாய் இந்த நாளிலே சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட மக்களோடு தேவ கிருபை சமாதானம் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன். அவர் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.